தமிழகத்தில் மது அருந்துவது என்பது எப்போதாவது என்று நிலை மாறி அது ஒரு பழக்கமாக இருந்த காலம் போய் இன்றைய காலகட்டத்தில் மது அருந்துதல் ஒரு நோயாகவே மாறியிருக்கிறது. மது தமிழகத்தில் நடத்திய அரசியலை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் 23 ஆண்டு காலம் மதுவிலக்கு அமலில் இருந்தது. 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த கோரிய காலம் முதல் 1937ஆம் ஆண்டு ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்றிருந்த காலம் வரையில் மதுவிலக்கு அமலில் இருந்தது. முதலமைச்சர் சி. ராஜகோபாலாச்சாரி முதலாக தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட கள்ளுக்கடைகள் மற்றும் சாராய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு தமிழ்நாடு ஒரு மதுவில்லா மாநிலமாக திகழ்ந்தது. ஆனால் 1971ஆம் ஆண்டு கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி நீண்ட காலமாக அமலில் இருந்த மதுவிலக்கை ரத்து செய்தார். மாநிலத்தின் வருவாயை பெருக்கும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த முடிவு தமிழ்நாட்டின் மது விற்பனையை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைத்தது. அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு திமுக ஆட்சியிலேயே மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. பின்னர் எம்ஜிஆர் ஆட்சியில் 1981ஆம் ஆண்டு மீண்டும் மதுக்கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் என்ற பெயரில் டாஸ்மாக் மதுபானங்களின் மொத்த விற்பனைக்காக அமைக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு முதல் 2001 வரை மது விற்பனை உரிமங்கள் தனியாருக்கு ஏலம் விடப்பட்டு தனியார் மூலமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டன. பின்னர் 1987இல் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியில் மதுக்கடைகள் மூடப்பட்டன. கள்ளச்சாராய சாவுகள் அதிகரித்ததால் 1990ஆம் ஆண்டு மலிவு விலை பாக்கெட் சாராயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டது. ஆனால் 2001இல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு அமைந்தபோது ஒரு புதிய சிக்கல் எழுந்தது. தனியார் மது விற்பனையாளர்கள் அரசை ஏமாற்றி மாபெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தினர். இதை கவனித்த ஜெயலலிதா 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937இன் படி திருத்தத்தை கொண்டு வந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் மதுபானங்களை மொத்தமாகவோ சில்லறையாகவோ விற்கும் முழு உரிமையும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மட்டுமே என சட்டம் இயற்றப்பட்டது. 2004ஆம் ஆண்டுக்குள் அனைத்து தனியார் மதுபான கடைகளும் மூடப்பட்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் முழுமையாக அரசே உரிமையை பெற்றது. கள்ளச்சாராயத்தை தடுக்கவும் விற்பனையை முறைப்படுத்தவும் ஒரு காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்று மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பாக மாறியிருக்கின்றது. டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யப்பட்டாலும் மதுவினால் கல்லீரல் பாதிப்பு, மாரடைப்பு என பல நோய்களினால் தினமும் தமிழகத்தில் உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டுள்ளன. தற்போது அமைந்திருக்கும் தாவேக அரசு தேர்தல் அறிக்கை வாக்குறுதிப்படி படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என தெரிவித்த நிலையில் இதுவரை 717 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு சொன்ன வாக்குறுதியின்படி மதுபான கடைகள் முழுவதுமாக மூடப்படுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மது அருந்துவது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை என்ற வாதத்தை விட அதனால் ஏற்படும் சமூகம் மற்றும் குடும்ப இழப்புகளை பார்க்கும் பொழுது அது முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மது விலக்கை அமல்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான குடும்பத்தையும் வலிமையான நாட்டையும் உருவாக்குவோம் என்ற முழக்கத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருகின்றது.